السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي زدني علما. நம்ம கடந்த வகுப்புல ஆஹ் ஆல்மோஸ்ட் முக்காவாசி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதாவது வினைச்சொல் அப்படின்றதுல அது கடந்த காலமா இருந்தா எப்படி வரும், கடந்த காலத்திலே நடக்கல எதிர்மறையா சொல்லணும் எப்படி சொல்லணும், அதே போல நிகழ்காலம்னா எப்படி சொல்லணும், நிகழ்காலத்திலேயே ஒரு விஷயம் நடக்காது எதிர்மறையா சொல்லணும்னா எப்படி சொல்லணும், அதே போல மஜ்ஹூலா சொல்லணும்னா ஒரு செயல் செய்தவரை மறைச்சு அந்த செயலை நடந்துச்சு அப்படின்னு சொல்றது. சோ மறுமை நாள் சம்பந்தமா இந்த மாதிரிதான் வரும். நீங்க சூரா தக்வீர், இன்ஃபித்தார், இன்ஷிகாக் அதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வரும். குவ்விரத், ஜுவ்விஜத், குஷிதத், சுஇரத் இப்படிதான் வரும் எல்லாமே. இப்படி ஆகும் கடல் தீப்பற்றி எரியப்படும் போது. அப்ப அதை எரிப்பவன், அத மலைகளை சுக்குநூறா உடைப்பவன் அப்படின்ற அந்த சூரியனும் சந்திரனும் அழிஞ்சு போறது எல்லாமே செய்யக்கூடியவன் அல்லாஹ். சோ அந்த ஃபாயில மறைச்சிட்டு பூமி இப்படி ஆகும்போது, வானம் இப்படி ஆகும்போது, மேகம் இப்படி ஆகும்போதுன்னு அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி மஜ்ஹூலான வினை சொற்கள் செயல் செய்தவரை சொல்லாம வெறும் அந்த செயலை மட்டுமே நம்ம குறிப்பிடுறது, இத பத்தி பார்த்தோம். அதே போல லாசி முத்தாதி அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது ஒரு விஷயத்துல ஃபெயல் ஃபாயில் மட்டும் இருக்கும், இன்னொன்னுல ஃபெயல் ஃபாயில் மஃபூல் தேவைப்படும் அப்படிங்கிறது. ஃபாயிலுடைய அடையாளம் தொம்மான்னு பார்த்தோம், மஃபூலுடைய அடையாளம் ஃபதஹா அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி எதிர்மறை மஜ்ஹூல்லையுமே எதிர்மறை பார்த்தோம். செய்யப்படாது, அவர்களுக்கு மறுமை நாளில் உதவி செய்யப்படாது. அந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு நபிசுல்லாசம் அவர்கள் அவங்க சிபாரிசு செய்வாங்க. சோ அதை முஸ்லிம்களுக்கு சிபாரிசு செய்யப்படும். அப்ப செய்யப்படும் அப்படின்றது நார்மலான மஜ்ஹூல். செய்யப்படாது அப்படிங்கிறது எதிர்மறையான மஜ்ஹூல். ஓகேவா? அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஓவராலா பார்த்து முடிச்சோம். சோ இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன டாபிக் தான், அதுக்கப்புறம் பெருசு பெருசா எதுவும் கிடையாது. ஃபெல் முதாரிய வச்சேதான். என்ன அப்படின்னா ஃபெல் முதாரிய நம்ம எப்படி சொல்லியிருப்போம், ஃபெல் மாதியுடைய அடையாளம் கடைசி எழுத்து ஃபத்தஹா இல்லையா? அதே போல நம்ம அம்ரு நஹி கூட பார்த்திருந்தோம், அதை நம்ம சொல்லவே இல்லை. ஏவல் வினை அம்ரு, ஒரு விஷயத்த செய்யி அப்படின்னு சொல்றது, அப்புறம் ஒரு விஷயத்த செய்யாத அப்படின்னு தடுக்கிறது. சோ அம்ரு நஹின்னு அதை சொல்லுவோம், ஏவல் விலக்கல். சோ அதுவும் நம்ம பார்த்திருந்தோம் அல்ஹம்துலில்லாஹ். சோ அதோடைய சீகா எப்படி வரும், கடைசியில என்ன எழுத்து மாத்தணும், அதெல்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம என்ன புதுசா ஒரு டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப கடந்த கால வினைச்சொல்லுடைய கடைசி ஹரக்கத் என்ன, அடையாள ஹரக்கத் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபத்தஹா தான். எந்த எழுத்து வினை சொல்லும், 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து இருக்கட்டும், ஐன் கலிமாக்கு என்ன வேணா ஹரக்கத் இருக்கட்டும், ஆனா அதோடைய ஆஹ் இது என்னன்னா ஹரக்கத் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபத்தஹா தான். கதப, ஹசுன, ஃபஅல, பரப, நசுர, சமிஅ எல்லாத்தையும் எத்தனை எழுத்துல எடுத்துக்கிட்டாலும் ஃபத்தஹால தான் வரும். ஃபேல் மாதிக்கு. ஃபேல் முதாருடைய ஹரக்கத் என்ன, எப்பவுமே பொம்மாவில தான் இருக்கும். யக்துபு அது 3 எழுத்தா இருக்கட்டும், 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து எதுவா இருந்தாலும் முதாரியுடைய கடைசி எழுத்து தொம்மா தான். அந்த தொம்மா எழுத்து எப்படி இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு இருக்கு, இஸ்மு ஒண்ணு இருக்கு, ஷஜரத்துன் அப்படின்னு இருக்கு. ஷஜரத்துன்க்கு என்ன ஹரக்கத் கொடுப்போம், பெரும்பாலும் பொம்மா மட்டும்தான் அடையாளமா வரும். ஆனா இப்ப முன்னாடி ஃபி, இலா, அலா அந்த மாதிரி ஹர்ஃபுல் ஜர் வந்துருச்சு. அப்ப என்ன செய்வோம், கசராக்க மாத்தும். அப்ப ஃபர்ஸ்ட் பொம்மாலதான் இருக்கும், சில ரீசன்ஸ்க்காக கசரா மாத்தும். அதே மாதிரி இன்ன அண்ண அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் ஒண்ணு படிச்சோம் நம்ம நஹூ டாபிக்ல கடைசி வாரத்துல. அப்ப அந்த மாதிரி இன்ன அப்படிங்கறது இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும், ஷஜரத்து ஷஜரத்த அப்படின்னு மாறிடும். அப்ப சில ரீசன்ஸ்னால வார்த்தைகள் தொம்மாவில இருந்து கசரா ஃபத்தஹாக்கெல்லாம் மாறுது. அப்ப அந்த மாதிரிதான் ஃபெல் முதாரி. ஓகே, ஃபெல் மாதி என்ன ஆனாலும் மாறாது ஹரக்கத்து, என்னத்தை வேணா நம்ம முன்னாடி பின்னாடி சேர்த்தாலும் ஹரக்கத் மாறாது. அது மப்னி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஹரக்கத் மாறாது. ஆனா ஃபெல் முதாரி எப்படின்னா தொம்மா தான் அதோடைய கடைசி எழுத்து அடையாளம். ஆனா அது சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபத்தஹா பெறும். ஓகேவா? சம்டைம்ஸ் சுக்குன் பெறும். ஓகேவா? சோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், ஃபெல் முதாரிக்கு ஃபத்தஹா செய்பவை. டாபிக் அல் மன்சூப். அல் மன்சூப். ஓகே, அல் மன்சூப் அப்படின்னா ஃபத்தஹா செய்பவை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?
எப்படி ஜர் அப்படின்னா கசரா செய்பவையோ அந்த மாதிரி மன்சூப் அப்படின்னா ஃபதஹா செய்பவை, செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்ப சில எழுத்துக்கள் எப்படி ஹுரூஃபுல் ஜர் வந்தா பக்கத்துல கசரா வருமோ அந்த மாதிரிதான் சில எழுத்துக்கள் வரும் பொழுது நெக்ஸ்ட் வர்ற முதாரி எழுத்து, முதாரி வினைச்சொல் ஃபதஹா பெறும். அது என்னென்ன எழுத்துக்கள்? அன் அப்படின்ற ஒரு எழுத்து, அன். ஓகேவா? அதோடைய அர்த்தம் வந்து காக அப்படின்ற ஒரு ரீசன். ஓகே, யக்துபு எழுதுகிறான், அன் போட்டு அன் யக்துப அப்படின்னு சொன்னா எழுதுவதற்காக, அந்த மாதிரி கேட்பதற்காக, தொழுவதற்காக பள்ளிக்கு வந்தேன், படிப்பதற்காக புத்தகத்தை எடுத்தேன். அப்ப அந்த காகன்ற அர்த்தத்தை வந்து நம்ம என்ன செய்யறோம், வினை சொல்லோட சேர்த்து சொல்லும் போது அன் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம வந்து என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். அண்ண கிடையாது, நூனுக்கு சுக்குன் தான், அன். ஓகே, சோ அண்ணா என்னது, காக. இந்த எழுத்து வந்துச்சுன்னா ஃபேல் முதாரிக்கு முன்னாடி இந்த எழுத்து வந்ததுன்னா இதுக்கு அடுத்து வர்ற அந்த ஃபேல் முதாரியில யக்துபு என் சுரு அப்படி தொம்மால இருக்கிறது என்ன ஆகும்னா ஃபத்தஹாக்கு மாறிடும். ஓகேவா? யக்துப, என் சுர, எஃப் அல அப்படி மாறிடும். அதே மாதிரி இன்னொரு எழுத்து என்னது, லன். லன் அப்படின்னா நிச்சயமா கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த ஆணித்தரமா மறுக்கிறது. ஓகே, உறுதியா சொல்றது இல்ல, உறுதியா இல்லைன்னு சொல்றது, நெவர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, கண்டிப்பா இல்லவே இல்ல அப்படி சொல்றதுதான் லன். சோ இந்த வார்த்தையும் பக்கத்துல வரக்கூடிய வினைச்சொல் முபாரிக்கு ஃபதஹா செய்யும். அடுத்தது கை அப்படின்றது. ஓகேவா? கை, காஃபத்தஹா யா சுகுன், கை. இதுவும் காகன்ற அர்த்தம் தான். இங்கிலீஷ்ல வந்து டூ அப்படின்றதும் காகன்னு சொல்லுவோம், ஃபார் அப்படின்றதுக்கும் காக அப்படின்னு தான் சொல்லுவோம். தமிழ்ல ரெண்டும் காக அப்படின்னு தான் இருக்கு, பட் இங்கிலீஷ்ல இதோட டிஃபரன்ஸ் இருக்கு. அன் அப்படின்னா டூ, கை அப்படின்னா ஃபார் அப்படின்ற அர்த்தம். இந்த காக வந்து காரணம் அதை வந்து பெரும்பாலும் வந்து குறிப்பிடும். ஓகேவா? ஃபஜர் தொழுவதற்காக காலையில சீக்கிரமா எந்திரிச்சேன். அப்ப காலையில சீக்கிரம் எந்திரிச்சேன்ற விஷயம் ஏன் நடந்துச்சுன்னா தொழுவுறதுக்காக, அந்த ரீசனுக்காக இது நடந்துச்சு, அந்த மாதிரி இது வரும். ஓகே, அப்ப கை அப்படின்றது காரணத்துக்காக வரும். அடுத்தது ஹத்தா. ஓகே, ஹத்தா. சோ ஹத்தாங்கிறது என்னன்னா ஃபேலுக்கு முன்னாடி வரும் பொழுது அந்த ஃபேலுக்கு ஃபதஹா செய்யும். அதுவே இஸ்முக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இஸ்முக்கு கசரா செய்யும். இது வந்து ஆக்சுவலா ஹுரூஃபுல் ஜர்ரும் கூட. ஹத்தாங்கிறது ஹுரூஃபுல் ஜர்ரும் கூட. எப்போ இஸ்முக்கு முன்னாடி வந்துச்சுன்னா ஃபீ, இலா, அலா மாதிரி இஸ்முக்கு முன்னாடி வந்துச்சுன்னா கசரா செய்யும். ஆனா ஃபேலுக்கு முன்னாடி வந்தா அப்ப ஃபதஹா தான் செய்யும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹத்தா நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹத்தா தஅதியஹுமுல் பையினா. அப்ப தஅதிய. ஓகே, தஅதிய, தஅதியு அப்படின்னு இருக்க வேண்டியது. ஓகே, தஅதியு அதுதான் ஆக்சுவல் ஃபெயில். ஆனா ஹத்தா வந்தனால தஅதிய அப்படின்னு, தஅதியஹுமுல் பையினா அப்படின்னு வரும். ஓகே, சோ இதே மாதிரி சில லாம் இருக்கு. லாமுல் ஜுஹூதுன்னு ஒன்று இருக்கு, லாமு தாலீல் காரணத்துக்காக வர்ற லாமன் இருக்கு, ஃபா சபபியா காரணத்துக்காக வர்ற ஃபா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது லாம் அப்படின்ற எழுத்து, சாரி லாம் மட்டும்தான். அதே போல ஃபா அப்படின்ற எழுத்து அதே மாதிரி இன்னொரு வேற ரீசனுக்காக வர்றலாம். சோ இந்த மாதிரி சில எழுத்துக்கள் வரும்போது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃபத்தஹால அந்த ஃபெயில் வந்து முடிஞ்சிருக்கும். அப்ப இது எல்லாத்துக்கும் சட்டம் என்ன, இந்த எழுத்துக்களுக்கு பிறகு வரக்கூடிய வினைச்சொல் ஃபத்தஹா பெறும். அதுதான் இதோடைய ரூல்ஸ். ஓகேவா? எப்படி ஹுரூஃபுல் ஜர் வந்துன்னா நம்ம சொல்றோமோ அந்த மாதிரிதான் இதுவும். இந்த வினைச்சொற்க ஒரு ஃபெயல் முதாரி நிகழ்கால வினைச்சொல்லுக்கு முன்பு இந்த எழுத்துக்கள் வந்தால் இவை அந்த வினைச்சொல்லுக்கு ஃபதஹா செய்யும். சோ அது என்னென்ன எழுத்து, மெயினா 5 இருக்கு, அதை மட்டும் படிப்போம். அன், லன், கை, இதன். ஓகே, இதன் அப்படின்றத ஐ திங்க் நம்ம அந்த டேபிள்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதன் அப்பொழுது அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்கும். அப்பொழுது. ஓகேவா? பெல் அடிக்க போது, அப்போது நான் கிளம்பிடுவேன், அந்த மாதிரி. கடை திறக்க போறாங்க, அப்போது நான் போய் வாங்கிட்டு வருவேன். அப்ப அந்த மாதிரி அப்போது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த அதுவும் ஃபெயல் முன்னாடி வரும் பொழுது நம்ம யூஸ் பண்ண வேண்டியது அந்த ஃபெயலுக்கு ஃபத்தஹாவா தான். அப்ப அந்த மாதிரி அன், லன், கை, இதன், ஹத்தா இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் ஒரு வினை சொல்லுக்கு முன்னாடி, இந்த எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று நிகழ்கால வினைக்கு முன்னாடி வந்தா அதன் இறுதி எழுத்து, எதன் இறுதி எழுத்து, அந்த ஃபெயல் முதாரியின் இறுதி எழுத்துக்கு ஃபத்தஹா கிடைக்கும். எஃப் அலுன்னு இருந்தா எஃப் அல, என் சுரு, என் சுர, எவ்ரிபு, எவ்ரிப அப்படின்னு என்ன செஞ்சிரும், ஹரக்கத் மாறிடும். சரி, தொம்மா இருந்தா
நம்ம ஃபத்தஹாவா போடுறோம். இருமை பன்மையில எல்லாம் அலிஃப் நூன் வாவ் நூன் தானே இருக்கு அப்படின்னு கேட்டா, இருமை ஆஸ் யூஷுவல் நூனை போக்கிடணும். ஆண்பால் பன்மையுடைய நூனை போக்கிடணும். பெண்பால் பன்மை நூன் போக்கப்படாது. முன்னிலை பெண்பால் ஒருமை, நீ ஒரு பெண் செய்கிறாய் வரும்ல, தஃப் அலீன, அதுல தஃப் அலீன அப்படின்ட்டு இருக்கும். அதுல வர்ற தஃப் அலீன யானூன்ல நூனை போக்கிடுவாங்க. சோ இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே படிச்சது. எந்த அளவுக்குன்னா சொல்லணும்னா அறுத பழசுன்னு சொல்ற மாதிரி நமக்கு ரொம்ப பழைய ஒரு சட்டம் இதெல்லாம். ஏன்னா நம்ம அம்ருல இதான் படிச்சோம், நஹில இதுதான் படிச்சோம். இப்ப அதேதான் இங்க மறுபடியும் திரும்ப திரும்ப இதையேதான் படிக்கணும். அப்போ ஒரு வினை சொல்ல வந்து தொம்மாவின் அடையாளம் பொம்மாவா இருக்கும், இல்லைன்னா அலிஃப்னூன் இருக்கும், இல்ல வாவுனூன் இருக்கும், யானூன் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அந்த பொம்மாக்கு பதிலா ஃபத்தஹாவோ இல்லைன்னா சுக்குனோ மாத்துறோம்னா பொம்மாவா ஹரக்கத்தா மாத்திடலாம். இந்த அலிஃப்னூன் வாவுனூன் என்ன பண்றது, நூனை தான் போக்கி ஆகணும். அப்ப இது அம்ரா, இப்ப நூனை போக்கிட்டா இது அம்ருன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதா இல்ல இது நஹீன் கண்டுபிடிக்கிறதா, எப்படி நாங்க இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணும் பெரிய வேலை இல்ல. நம்ம அதுக்கு முன்னாடி ஏதாவது எழுத்து இருந்ததுன்னா அதனாலதான் நூன் போக்கப்பட்டிருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். முன்னாடி எதுவுமே எழுத்தே இல்லாம லிஎஃப் அலா அப்படி இப்படி இருக்கு அப்படின்னா பார்த்தாலே சொல்லிடலாம் அது நம்ம வந்து அம்ருல இருக்கு, நஹீல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதுல அடையாளங்கள் இது எல்லாமே இந்த ரூல்ஸ் வந்து இந்த இருமையின் நூன் போக்கப்படுறது, பன்மையின் நூன் போக்கப்படுறது, பெண்பால் பன்மையின் நூன் போக்கப்படாம இருக்கிறது, பெண்பால் ஒருமை முன்னிலை பெண்பால் ஒருமை அதனுடைய நூன் போக்கப்படுறது, இது எல்லாமே வந்து காமனா வருதே, குழப்புமான்னு கேட்டா குழப்பாது. ஓகேவா? சோ வந்து ஒண்ணுனுக்கும் ஒரு ஒரு தனித்தனி ரீசன்ஸ் இருக்கு. அது உங்களுக்கே பார்த்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா என்னது, இது வந்து எப்பவுமே நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ரூல்ஸ். சோ இதை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அப்ப வந்து இப்ப இந்த அன்லன் கை இதான் இது ஸ்கிரீன் தெளிவா தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த போட்டோ வந்து நம்ம ஜூம் பண்ணியிருக்கோம், அதனால நம்ம வந்து இது பண்ண முடியல. கிளியரா அந்த அளவுக்கு தெரியுதா அப்படின்ட்டு தெரியல. சின்ன இமேஜா இருந்திருந்தா மேபி தெரியும்னு நினைக்கிறேன். சோ இத ஜஸ்ட் பாருங்க. இப்ப எஃப் அலு இங்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாவே நார்மலான ஃபேல். எஃப் அலு எஃப் அலானி எஃப் அலுன்னு, தஃபலு தஃபலானி எஃப் அலுன்னு, தஃபலு தஃபலானி தஃபலுன்னு அந்த ஃபேல் அப்படி சர்ஃப் இருக்கு. அது கூட லன் சேர்க்குறீங்க. லன்னுனா என்ன, ஒருபோதும் இல்லை, நிச்சயமா கிடையாது அப்படின்னு சொல்ற வார்த்தை. அப்ப அது சேரும்போது என்ன ஆகும்னா எஃப் அலுன்னு இருக்கிறது எஃப் அலன்னு மாறும். லை எஃப் அல, எஃப் அலானி அப்படின்னு இருக்கிறதுல நூன் போயிடும். லை எஃப் அலா, எஃப் அலூன அப்படின்னு இருக்கிறதுல லை எஃப் அலூ, நூனை போக்கிட்டு ஒரு உச்சரிப்பு இல்லாத அலிஃப் ஒண்ணு போட்டுருங்க. லன் தஃப் அலு அப்படின்றது லன் தஃப் லன் வந்தா தஃப் அல, தஃப் அலானின்னு இருந்தா லன் தஃப் அலா. எஃப் அல்ன இது வந்து என்ன செய்யும், மாறாது. பெண்பாலுடைய பன்மை வந்து மாறவே மாறாது. என்னது இதோ அங்க இருக்கு சைடு. ஓகே. சோ வந்து எஃப் அல்ன தஃப் அல்ன இந்த வார்த்தைகள் வந்து என்ன செய்யாது, நூன்லாம் போக்கப்படாது. லை எஃப் அல்ன லன் தஃப் அல்ன, அவள் ஒருபோதும் செய்ய மாட்டா, நீ ஒருபோதும் செய்யவே மாட்ட, இப்படின்ற அர்த்தம் தான் வரும். ஓகேவா? எஸ். சோ இப்ப இந்த மாதிரியே இன்னொரு, இது ஒரு டாபிக். ஓகேவா? ஒரு வினைச்சொல்ல ஃபத்தஹா செய்யக்கூடிய எழுத்துக்கள். இதே மாதிரி வினைச்சொல்லுக்கு சுக்குன் செய்யக்கூடிய எழுத்துக்களும் இருக்குது. மஜ்சூம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்குன் செய்யக்கூடிய எழுத்து. எப்படி மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர், கசரா செய்யக்கூடிய எழுத்து. அது மாதிரி மன்சூப்னா ஃபத்தஹா செய்யக்கூடியது, மஜ்சூம் அப்படின்னா சுக்குன் செய்யக்கூடியதுன்னு அர்த்தம். ஓகேவா? சுக்குன் செய்யக்கூடியது. அப்ப வினைச்சொல்லுக்கு எதெல்லாம் சுக்குன் செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கே வந்து தெரியும், அம்ருல வரக்கூடிய லாம், எஃப் அல், அவன் செய்ய வேண்டும், அதுவும் சுக்குன்ல வரும். அவன் செய்யக்கூடாது அப்படின்னு வர்ற அந்த லா நாஹியா, அதுவும் சுக்குன் செய்யும் இல்லையா? லா துத்தியழகு வஸ்ஜுது வக்கத்தரின். அப்ப லா துத்தியா கட்டுப்படக்கூடாது, லா துத்திய கட்டுப்படாத அந்த லா நாஹியா. அப்ப அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. லாமுல் அம்ரும் லா நாஹியாவும். அம்ரு செய்யணும் அப்படின்னு சொல்ற அந்த அம்ரும் சுக்குன் செய்யும், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய லாமலிஃபும் சுக்குன் செய்யும். அதே மாதிரி செய்யவில்லை அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குற லம் அப்படின்ற ஒரு எழுத்து. ஓகேவா? லம் அந்த எழுத்தும் வந்து என்ன செய்யும்னா பக்கத்துல வரக்கூடிய வினைச்சொல்லுக்கு சுக்குன் செய்யும். அதே மாதிரி லம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, லம்மா. ஓகேவா?
அதுக்கு என்ன அர்த்தம்னா இதுவரை செய்யலை அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த பேசிட்டு இருக்க வரைக்கும் அந்த விஷயம் நடக்கல அப்படின்னு, இது வரைக்கும் மறுமை நிகழல. ஓகேவா? சோ அப்ப அந்த மாதிரி வந்து இதுவரைக்கும் முஸ்லிம்கள் பலஸ்தீன்ல இதுவரையும் வெற்றி பெறல. மறுமை நாள் நெருக்கத்துல அவங்களுக்கு வந்து முஸ்லிம்களுக்கு ஒரு வெற்றி ஒண்ணு கிடைக்கும். ஆனா இது வரைக்கும் இப்ப பேசிட்டு இருக்க இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்ப அதுக்கு லம்மா அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபெயில் முதாரிக்கு சுக்குன் செய்யக்கூடிய இதோடைய ரூல்ஸ் என்னன்னு கேட்டா சேம் வேற ஒண்ணுமே கிடையாது. இதே லம்மா, லாமு லம்ரு, அதாவது லா லீ எஃப் அல் வருதுல லீ, அந்த லீ லா நாஹியா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற லா. இது எல்லாமே என்ன செய்யும்? வினை சொல்லுக்கு வந்து சுகுன் செய்யும். இருமையோட நூன் போக்கப்படும், பன்மையோட நூன் போக்கப்படும், முன்னிலை பெண்பால் ஒருமையுடைய நூன் போக்கப்படும், பெண்பால் பன்மையா இருந்தா அந்த நூன் போக்கப்படாது. சோ இது எல்லாமே சேம் ரூல்ஸ் தான். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த முன்னாடி இருக்க எழுத்த வச்சு லம்முங்கிறது சுக்குன் செய்யறதுதான், லன்னுங்கிறது ஃபதா செய்யறது, லாங்கிறது சுக்குன் செய்யறது, அன் அப்படிங்கிறது ஃபதஹா செய்யறது. அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம என்ன செய்யணும்? அந்த எழுத்துக்களை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது இந்த ரீசனுக்காக வந்திருக்கு, இந்த நூன் இதனால போக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ ஏற்கனவே சொன்னதான் ஃபெயில் முதாரி நல்லா தெரிஞ்சதுன்னா அடுத்தடுத்த வாரங்கள் எல்லாமே இப்படிதான் திரும்ப திரும்ப அதே தான், நமக்கே போர் அடிக்கிற அளவுக்கு அதே ரூல்ஸ் தான் இருக்கும். எஸ், அப்ப இப்ப வந்து லம் யூஸ் பண்ணி லம்முக்கு என்ன அர்த்தம்? இல்லைன்னு ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் தான் மாறும், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப எஃப் அலான்னு எஃப் அலுன்னா கூட லம் சேர்ந்தா லம் எஃப் அல், லம் எஃப் அலா நூன் போக்கப்பட்டிருக்கு. லம் எஃப் அலூ லூன அப்படின்றதுல நூன் போக்கப்பட்டிருக்கு. லன் தஃப் அல், தஃப் அல் தஃப் அலு அப்படின்றது பொம்மா இருந்தது, சுக்குனா மாறி போச்சு. லம் தஃப் அல், லம் தஃப் அலா. சரி, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எஃப் அலு செய்கிறான், லம் எஃப் அல் செய்யவில்லை. எஃப் அலானி அவங்க ரெண்டு பேரும் செய்யறாங்க, லம் எஃப் அலா அவங்க ரெண்டு பேரும் செய்யல. அப்ப அஃப் அலு நான் செய்வேன், லம் அஃப் அல் நான் செய்யவில்லை. சோ நான் செய்யவில்லை அப்படிங்கறத இந்த மா ஃபஅல அந்த மாதிரியே சொல்லலாம் இல்லையா? ஃபஅல ஃபஅலா ஃபஅலு, ஃபஅலத ஃபஅலதா ஃபஅல்ன, அதுல வரும் ஃபஅல் து நான் செய்தேன், மா ஃபஅல் து நான் செய்யவில்லை. அப்ப அந்த அதே அர்த்தம் தான், மா ஃபஅல் து நான் செய்யவில்லை அதே அர்த்தம் தான் லம் அஃப் அலு அப்படின்றது கொடுக்கும். லம் அஃப் அல். சோ இந்த லம்ங்கிறது வந்து முதாரி கூட வருது. இதோட அர்த்தம் வந்து மா ஃபஅல, மா ஃபஅலா, மா ஃபஅலு அப்படின்னு அந்த எதிர்மறை ஒண்ணு படிச்சிருப்போம் நம்ம. கடந்த கால வினை சொல்ல வந்து நம்ம எப்படி வந்து எதிர்மறையா மாத்துறது, செயல் நடக்கலன்னு எப்படி மாத்துறது அப்படின்னு ஒண்ணு படிச்சோம்ல, அதே அர்த்தம் தான் இது கொடுக்கும். லம் எஃப் அல் லம் எஃப் அலா லம் எஃப் அலு, லம் தஃப் அல் லம் தஃப் அலா லம் எஃப் அல்ன. இந்த அர்த்தம் வந்து என்ன எதுல கொடுக்கும்? இந்த லம் வந்து மாவுடைய அர்த்தத்தை தான் கொடுக்கும். சோ இது வந்து ஒரு விதமான இது. சோ இப்ப இந்த லம்முக்கு பதிலா லம்மா அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? இதுவரை செய்யவில்லை, லம் அஃப் அல் நான் செய்யவில்லை, லம்மா அஃப் அல் இதுவரை நான் செய்யவில்லை, இதுவரை நான் வட்டி வாங்கியதில்லை, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப இப்படிதான் வந்து ஃபெயலுக்கு வந்து சுக்குன் செய்யறது அப்படின்னு சிலது இருக்கு, அதே மாதிரி ஃபெயலுக்கு ஃபதா செய்யறது அப்படின்னு சிலது இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது குரான்ல எதுக்கு இதெல்லாம் டாபிக் படிக்கிறோம்னா, குரான்ல வர்றதைத்தான் நம்ம வந்து டாபிக்காவே இங்க இது பண்ணிருப்போம், ஃப்ரேம் பண்ணிருப்போம். அப்ப இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஹத்தா யபஅஸ, யபஅஸு பஅஸ எழுப்பினான் அல்லது அனுப்பினான் அப்படின்றதுக்கு வரும். சோ வந்து யபஅஸு அப்படின்னு மாறும், பஅஸ யபஅஸு. ஹத்தா வந்தனால யபஅஸ, அப்ப இது ஹத்தா வந்தனாலதான் ஃபத்ஹா வந்திருக்கு. அதே போல ஃபரஜ யஹ்ருஜு வெளியேறினான், தஹ்ருஜு நீ வெளியேறின, ஹத்தா தஹ்ருஜ ஃபத்ஹால வந்திருக்கு ஹத்தா வந்தனால. அதே போல லி நஜஅலஹா தத்கிரத்தன், இது 35 ஜுஸ்ல வரக்கூடிய ஒரு சூரா தான் நினைக்கிறேன். லி நஜஅலஹா லக்கும் தத்கிரத்தன் வ தஇயஹா உதுன் வாஇயா அப்படின்ட்டு ஐ திங்க் 29ஆம் ஜுஸ்ல வர்ற ஸ்டார்டிங் சூராஸ்ல எதுலயோ வரும்னு நினைக்கிறேன். சொல்லி நஜஅல, ஜஅல யஜஅலு அப்படின்னு தான் வரும். இந்த லாம் வந்து தலீல் காரணத்துக்காக வர்ற ஒரு லாம். அப்ப அந்த லாம் வரும்போதும் தம்மா வந்து ஃபத்ஹாவா மாறி இருக்கு. அதே மாதிரி ஹத்தா தபஉ, தபஉ அப்படின்னு இருக்கணும், தபஅ அப்படின்னு இருக்கு. இங்க பாருங்க, ஹத்தா வந்திருக்கு, இப்ப இங்க ஃபத்ஹா போடல, என்ன பண்ணிருக்காங்க? யஹ்ருஜூன,
ஹரஜ யஹ்ருஜு யஹ்ருஜானி யஹ்ருஜூனன்னு இருந்ததுல யஹ்ருஜூ அப்படின்ற ஹத்தா யஹ்ருஜூ அவர்கள் வெளியேறும் வரை. ஓகே, இங்க பாருங்க லன் நதுகுலஹா. இது வந்து ஐ திங்க் சூரா முனாஃபிகூன்னு நினைக்கிறேன். முனாஃபிக்குகள் சொல்லுவாங்க, அவங்க வெளியே முஸ்லிம்களை பார்த்தா அவங்க வெளியேறாத வரைக்கும் நாம இந்த ஊருக்குள்ள நுழைய மாட்டோம், கண்டிப்பா நாங்க அதுக்குள்ள நுழைய மாட்டோம் அப்படி சொல்லுவாங்க. அப்ப லன் ஒருபோதும் இல்லை, நதுகுல நாங்கள் நுழைகிறோம், லன் நதுகுல நாங்க நுழையவே மாட்டோம், ஹா அந்த ஊரிலே மதினாவிலே, லன் நதுகுலஹா. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா லன் வந்தனால நதுகுலு வந்து நதுகுல மாறுச்சு, ஹத்தா வந்தனால யஹ்ருஜூன்னு மாறுச்சு. அப்ப அவர்கள், அவர்கள் பல ஆண்கள் முஸ்லிம்கள், நதுகுலுங்கிறது முனாஃபிக்குகள் அவங்கள அவங்களே சொல்லிக்கிட்டார். அப்ப இந்த மாதிரி வருது. அதே போல ஐ யுமினு பில்லாஹி சூரா புரூஜ்ல வரும், அன் வந்தனால யூமினூன அப்படின்னு வர வேண்டியது யூமினு அப்படின்ட்டு இருக்கு. அதே போல இது இது எல்லாமே ஃபதஹா செய்யக்கூடிய எழுத்துக்கள். இது அதுக்கு கீழே வர்றது எல்லாமே சுக்குன் செய்யக்கூடிய எழுத்துக்கள். லா தர்ஃபஉ, தர்ஃபஊன நீங்கள் உயர்த்தினீர்கள், லா தர்ஃபஉ நீங்க உயர்த்தாதீர்கள், செய்யாதீங்கன்ற கட்டளை, அதாவது நஹி, செய்யக்கூடாது, உங்க சவுண்ட வந்து ரசூலுல்லாஹ் சவுண்டுக்கு மேல உயர்த்தாதீங்க, லா தர்ஃபஉ. லா யஸ்ஹர் இதுவும் நஹி, சோ சுக்குன் செஞ்சிருக்கு. லம்மா சொன்ன பாருங்க இதுவரை இல்லை, லம்மா எல்ஹகு எல்ஹகூன அப்படின்னு இருக்க வேண்டியது எல்ஹகு அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி லம்மா யதூகு யதூகுன இல்லாம யதூகு. இங்க லம்மா யதுகுலு, ஆக்சுவலா யதுகுல் அப்படின்னா சேர்த்து படிக்கல எதுகுலில் ஈமானு அப்படி இருக்கு. ஓகே, யதுகுல் லம்மா யதுகுல் இதுவரை ஈமான் நுழையவில்லை. அதே போல இன் அப்படிங்கறது ஒரு சுக்குன் செய்யக்கூடிய எழுத்துதான். துதிய ஊன அப்படின்னு இங்க வர வேண்டியது துதிய ஊ அப்படின்னு இருக்கு. ஃபல் யாபுது ரப்பஹாதல் பைத் நமக்கு தெரியும், ஃபல் யாபுது லாம் கசரா இருக்கு. ஆஹ் அம்ரு அவர்கள் வணங்க வேண்டும், அது இது என்ன சூரா குறைஷ்ல வரும், ஃபல் யாபுது ரப்பஹாதல் பைத். சொல்லி யாபுது அவர்கள் குறைஷிகள் அவர்கள் பலரும் வணங்க வேண்டும் அப்படின்றது. அப்ப இந்த மாதிரி அதே மாதிரி லம் யதூபு, இதுவும் சூரா புரூஜ்னு நினைக்கிறேன், லம் யதூபூன அப்படின்னு இருக்க வேண்டியது யதூபு அப்படின்னு இருக்கு. சோ இதுல நான் ஷார்ட்டா வேகமா என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த நூன் எல்லாமே போக்கப்பட்டிருக்கும், இருமையா இருந்தாலோ பன்மையா இருந்தாலோ, யஹ்ருஜூன யல்ஹகூன யதூபூன எல்லாமே பன்மையா இருக்கு, அவங்க செய்யறாங்க, அவங்க பாவமணி கேட்கல, அவங்க வெளியேறல அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப அது எல்லாத்துக்குமே அந்த நூனை வந்து போக்கியிருக்காங்க. அதே மாதிரி சுக்குன் செய்ய வேண்டிய இடத்துல சுக்குனையோ இல்ல ஃபத்தஹா செய்ய வேண்டிய இடத்துல ஃபத்தஹாவையோ செஞ்சிருக்காங்க. அப்ப இது வந்து என்னது, ஒரு காமனான ரூல்ஸ், வினை சொற்களுக்கு சில எழுத்துக்கள் சுக்குன் செய்யும், சில எழுத்துக்கள் ஃபத்தஹா செய்யும். சோ அத மன்சூப் மஜ்சூம் அப்படின்னு சொல்லுவோம். சோ லாஸ்டா வந்து நினைவில் கொள்ள வேண்டியவை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதாவது ஜென்ரலா டாபிக் தான், இது வரைக்கும் நம்ம சர்ஃப் படிச்சதுல எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு அதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவோம், மீதியே நெக்ஸ்ட் ஆடியோ வீடியோல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வினைச்சொல்லுக்கு வந்து உயர்திணை அக்ரிணை அப்படின்றதெல்லாம் ஆஹ் வேற வேற கிடையாது, ரெண்டும். அக்கால சாப்பிட்டான், பையன் சாப்பிட்டாலும் சாப்பிட்டான் தான், ஒரு பெரிய வயசானவர் சாப்பிட்டாலும் அதே அக்கால தான், ஒரு மாடு சாப்பிட்டாலும் அக்கால தான். சோ அதுக்கு இங்க மரியாதை கொடுக்கல, ஐயோ மாடையும் மனுஷனையும் ஒன்னா சொல்றோமே, அது கிடையாது. அக்காலன்ற வினைச்சொல் என்ன சொல்றது, அனிமல்ஸுக்கும் அதே தான் சொல்லுவோம், மனிதர்களுக்கும் அதே அக்கலன்ற ஃபேல தான் சொல்ல முடியும். சோ இப்ப ஹாமித் உறங்கினான், நாம ஹாமிதுன், நாம அப்படின்னா உறங்கினான். இப்ப ஒரு குட்டி பாப்பா தூங்குதுனாலும் நாமன்னு தான் சொல்லுவோம். ஒரு குருவி குஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்கு அதுக்கும் நாமன்னு தான் சொல்லுவோம். அப்ப அந்த உயர்திணை அக்ரிணை டிஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம். இப்ப சிங்கம் உறங்கியதுக்கும் உறங்கியதான் சொல்றோம். ஹதீஜா பேசுகிறாள் அதுக்கும் தகல்லம அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதீஜா பேசுகிறா தகல்லமத், ஹதீஜா பேசுகிறாள். மரம் பேசுது, ஓகேவா. சோ சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப அது பேசுது அப்படின்னாலும் அதுக்கும் என்னதுதான் நம்ம இப்படிதான் சொல்லணும், மரம் பேசியது அப்படின்னு. சோ இப்ப இந்த மாதிரி உயர்திணை அக்ரிணைக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அசல் எழுத்து 3 இருக்கும், அதை விட 3 விட அதிகமா 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்துன்னு படிச்சோம்ல, அதே மாதிரி ஒரிஜினல் லெட்டர்ஸே அசல் எழுத்தே 4 கூட இருக்கும் சம்டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்ஜல, இப்ப ஃபஅல அப்படின்றதுதான் 3 எழுத்து, அது கூட ஒரு தா சேருது தஃபஅல, இல்ல அலிஃப் சீன் தா சேருது இஸ்தஃபஅல அப்படி நம்ம சேர்க்கிறோம். அப்ப அந்த ஃபஅலன்றது அசல், அதுக்கு கூடுதலா 2 3 எழுத்து சேருது. ஆனா இங்க அசலே 4 எழுத்து தான், இதுல எதுவுமே கூடுதல் எழுத்து இல்ல. ஜல் ஜல இதுவே 4 எழுத்து தான். இதா ஜுல்சிலத்தில் அர்து படிக்கிறோமா, வஸ் வச
அதனால மின்ஷரில் வஸ்வாசில் ஹன்னாஸ்ன்னு சொல்றோமா. அப்ப இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாமே அதோட எழுத்தே வந்து 4 எழுத்து வார்த்தைகள் தான். சோ இது ஒரு ரூல்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அசல் எழுத்து 3 இருக்கிற மாதிரியே அசல் எழுத்து 4ம் இருக்கு. இங்க வந்து வினா வினாச்சவர்களும் ஏதோ போட்டுது. ஆக்சுவலா வினை சொற்களும் அப்படின்றதுதான் டைப்பிங்கு. மிஸ்டேக்கா வந்து வினாச்சொற்களும் என்னென்னமோ போட்டிருக்கு. சோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. 4 எழுத்துக்கள் கொண்ட வினை சொற்களும் உண்டு. அதுக்கும் அதே மாதிரி நம்ம கூடுதலா 5 எழுத்து 6 எழுத்துன்னு பிரிப்போம். ஓகே, இது ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா, வினைச்சொற்களுக்கு முன்னாடி கேள்வி வார்த்தைகள் வரலாம். மா, மண், கைஃப, ஐன இந்த மாதிரி கேள்வி வார்த்தைகள் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யா வயலனா மம்பாசனா மிம்மர்கதினா, நாங்கள் உறங்கிக் கொண்டிருந்த இடத்துல இருந்து எங்களை எழுப்பியது யார்? அப்ப எழுப்பினான். ஓகேவா? எழுப்பினான், தூக்கத்துல இருந்து எழுப்புறதா, எழுப்பினான். அப்ப யார் எழுப்பினான்? கதப எழுதினான். மண் கதப யார் எழுதினான்? கதப அவன் எழுதினான். மா கதப அவன் என்ன எழுதினான்? அப்ப இந்த மாதிரி வந்து என்ன செய்யுது, வினைச்சொற்களுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்கலாம். ஃபமா லஹும் லா யுமினூன், அவங்களுக்கு என்ன நேர்ந்தது ஈமான் கொள்ளாம இருக்கிறதுக்கு? அயஹ்சபு, யஹ்சபு அவன் எண்ணுகிறான். அயஹ்சபு ஆனா என்னது? அதுவா அப்படின்னு அர்த்தம். அவன் எண்ணுகிறானா. அயஹ்சபு அவன் எண்ணுகிறானா. மின் ஐயி ஷையின் ஹலகா, ஐயி அப்படின்னா எந்த, ஹலகஹு அவன் படைத்தான், எந்த விஷயத்தில் இருந்து அவன் படைத்தான். கைஃப தத்தகூன், கைஃபன எப்படி. சோ அதே மாதிரி அஃபலா யன்சுரூன, இது நம்ம தெரிஞ்ச சூறா. அஃபலா யன்சுரூன ஆன்றது எனது கேள்வி வந்து, அவங்க பார்க்கலையா? என்சுரூன பார்த்தார்கள். அஃபலா என்சுரூன அவங்க பார்க்கலையா அப்படின்னு இருக்கு. அதே போல பி ஐய தம்பின் குத்திலத், சோ எந்த, ஓகேவா, எந்த பாவத்திற்கு நீங்கள் கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னு கேட்கப்படும். ஐன ததுஹபூன், ஐனனா எங்கே. சோ இந்த மாதிரி ஹல் சுவிபல் குஃபார், சவ்வப கூலி கொடுத்தான், சவாபு, சுவ்விப கூலி கொடுக்கப்பட்டது, ஹல் சுவ்விப கூலி கொடுக்கப்பட்டதா. சோ இந்த மாதிரி வந்து இது இந்த வசனம் விட்டுட்டோம். யகூலுல் இன்சானு, மாமா கூட்டா என்னன்னு கேளுமா.